ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய பல கிரக மாற்றங்களானது மீனராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், மீனராசி நேயர்களுக்கு ஏழரை சனியினுடைய இரண்டாம் கட்டமான ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ ஜென்ம சனி காலம் அப்படின்றதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக தான் நீங்கள் செயல்படணும். ஏன்னா அவசரமோ இல்லை நீங்கள் ஆதங்கப்பட்டோ செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு நல்லபடியாக போய் முடியாது. பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் தான். ஆனாலுமே கூட மற்ற கிரகங்கள் மாத கிரகங்களுடைய கிரக அமைப்புகளானது உங்களுக்கு நிறைய அமைப்புகளில் மாற்றங்களை கொடுத்துருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகம் எந்த இடத்துல இருக்குது, அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, இது ரெண்டையுமே நம்ம நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்திக்கலாம். ஸோ இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும், இவ்வளோ காலம் கஷ்டப்படுவீங்க அப்படின்றதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அந்த தசா புத்தியை பொறுத்து தான். அதோடு மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்களை வைத்து தான் நமக்கு மாத பலன்களானது கணக்கீடு செய்யப்படுது. இப்போது மீனராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் எப்படி இருக்குது, அக்டோபர் 17க்குள்ளே என்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா வருடக்கோள்களில் கேது உங்களுக்கு 6வது இடத்துல தான் இருக்கிறாருங்க. ஸோ 6வது இடத்துல கேது இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடிக்கடி நீங்கள் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேலும் 4வது வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. குருவினுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு பண தேவை அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த பணம் உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும். நிறைய விஷயங்களுக்கு பணம் தேவைப்படும். கண்டிப்பாக செலவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அதிகமாக தான் இருக்கும். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு செலவும் பண்ணிக்காதீங்க. ஒருவேளை உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் புதுசாக முதலீடுகள் எதையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சரியான ஒரு நேரம் கிடையாது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடு போடாதீங்க. வரக்கூடிய வருமானம் அப்படின்றது உங்களுக்கு எப்போயும் போல் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது வந்த இடம் தெரியாமல் காணா போயிடும். சுக்கிரன் 6 மற்றும் 7வது இடங்களில் பலவீனப்பட்டு இருக்கிறாருங்க. அதனால் நிறைய சண்டைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறவினர்கள்ட்டெல்லாம் மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதனால் மீனராசிக்காரங்க இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியினுடைய சண்டை அப்படிங்கிறது பெருசாகாமல் பார்த்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் பண விவகாரங்கள்லையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் பணத்தை தேவையில்லாமல் யாருக்கும் செலவு பண்ணுறதோ அல்லது வேறு யாருக்கும் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களாம் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாகவே இருங்க. செவ்வாய் வேற 8 மற்றும் 9வது இடங்களில் பலவீனமாக தான் இருக்கிறாரு. அதனால் முன்கோபமும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் யாரையும் பகைச்சிக்காதீங்க. ஸோ நல்லவங்க கெட்டவங்க அப்படின்லாம் யாரையும் பார்க்காம நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு பகைமையை காட்டினீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக போயிடும். எல்லாத்தையும் பகைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த காலகட்டங்களில் உங்களுக்குன்னு ஒருத்தங்க 4 பேர் இருக்கணும். அதனால் யாரையும் பகைச்சிக்காதீங்க. தொழிலில் போட்டி இருக்கத்தான் செய்யும். தொழிலில் போட்டி இல்லாமல் யாரும் இருக்கவே முடியாது. எல்லா தொழிலையுமே போட்டிகள் இருக்குது. அதை நம்ம எப்படி பீட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதுக்காக உங்களுடைய தனித்திறமைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வெளிக்காட்டுங்க. அதன் மூலமாக உங்களுடைய தொழில் நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ம சனி காலமானது நடந்துட்டு இருக்குது அப்படின்றதுனால தயவு செஞ்சு அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் தான் பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் யாருக்குமே நீங்கள் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி போட்டிங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க. சூரியன் 7 மற்றும் 8வது இடங்களில் சஞ்சரிக்கிறாரு. அதனால் அரசாங்கத்தின் மூலமாக நிறைய பகைகள் ஏற்படும். ஸோ லீகலாக எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. இல்லீகலாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். முன்னாடியே உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது அப்படின்றத நீங்கள் எப்போதும் மறந்துடக்கூடாது. ஏழரை சனி நடக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தவறாக செய்யவே கூடாது. ஏன்னா அதற்கான பலன்களை எல்லாம்
உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைச்சிடும். சனி பகவான் உங்கள வந்து பார்த்துட்டே இருக்காரு. நீங்க என்ன செய்றீங்க? எப்படி செய்றீங்க? எப்படி இருக்கீங்க? அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கரெக்ட்டா இருந்துக்கோங்க. நீங்க சரியா இருந்தீங்கன்னா, அவரும் உங்கள்கிட்ட சரியாவே நடந்துப்பாரு. இத வந்து எப்போதும் வந்து மறக்கக்கூடாது. அது சூரியன் 7, 8ல இருக்கிறாரு. ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு வியாபாரங்கள்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த ஆன்லைன் மூலமா வியாபாரம் செய்றீங்க, ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து லாபத்த வந்து கொடுக்குங்க. புதன் வேற அஷ்டமஸ்தானத்துல வந்து இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பாரு. மேலும் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, 12வது இடத்துல ராகு இருக்கிறாரு. அதனால இந்த நேரத்துல 3ஆம் நபர்கள்ட்டலாம் நீங்க கவனமா இருக்கணும். 3ஆம் நபர் அப்படின்றவர் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையில்லாதவங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறதோ, உங்களுடைய ரகசியங்கள வந்து சொல்றதோ ரொம்ப தவறானது, ஆபத்தானது. குடும்பத்துல ஒரு கலகம் ஏற்பட்டுடும். அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வீண் விரயங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முன்னாடியே உங்களுக்கு தெரியும். சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கும் பொழுது நெறைய செலவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலுமே கவனமா இருங்க. அந்நிய மொழி பேசக்கூடியவங்கள்ட்டலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். புதுசா யார்ட்டயும் நீங்க பழகுறீங்க அப்படின்னா, அவங்க கூட எல்லை மீறாம வந்து இருந்துக்கோங்க. அந்த லிமிட்டுக்கு மீறி நீங்க பேசுறீங்க, நெறைய விஷயங்கள சொல்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து ஆபத்தானது தான். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இல்லாம அக்டோபர் மாதத்த பொறுத்தவரைக்கும் மீன ராசியில சனி பகவானும், குரு பகவானும் இருக்கிறாங்க. சனி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுடைய ராசியிலே தான் வக்ர நிலையில தான் வந்து இருக்கிறாரு. ஸோ, அதனால அவசரம் மட்டும் காட்டாதீங்க. பொறுமையோடு இருங்க, நிதானத்தோடு இருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்த நீங்க எப்பவுமே மறக்கவும் கூடாது. சனி பகவான் உங்களுடைய ராசியிலே தான் இருக்கிறார் அப்படின்றத. அடுத்து குரு வேற உங்களுக்கு இப்போ வந்து மாறப்போறாரு. ஸோ, குருவினுடைய நிலை ஆனது உங்களுக்கு இந்த மாதத்துல பிற்பாதிய வந்து சாதகமாக்கி கொடுக்கும். ஒரு சில எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அதாவது நீங்க ஆசைப்பட்டு இழந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா? அத இப்போ வந்து மீட்டெடுப்பீங்க. ஸோ மீண்டும் வந்து உங்களோடு வந்து அது சேரப்போகுது. ஒரு சூழ்நிலை அப்படிதான் உருவாகுது. இந்த சூழ்நிலைகளானது உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றிக் கொடுக்குங்க. கண்டிப்பா நெறைய வகைகள்ல மீனராசினியர்களுக்கு நன்மைகளும் வந்து நடக்க இருக்கு. பொதுவா ஒரு சில நேரங்கள்ல நெறைய மாற்றங்கள் அப்படின்றது நல்லபடியாவே தான் இருக்கும். அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த காலகட்டங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கலவையான ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்குங்க. ஸோ மாதம் முழுக்க அதாவது அக்டோபர் முதல் பாதிய விட உங்களுக்கு பின்னாடி பாதி வந்து ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும். ஸோ அத வந்து நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆம் பாதியில உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும். ஆனா முதல் பாதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சூரியனுடைய பயிற்சிக்கு பிறகு தான் நெறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு சில பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில தான் நீங்க இருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில தான் நீங்க நிதானத்தை இழக்காம இருக்கணும். அவசரப்படக்கூடாது. உங்களுடைய அறிவுக்கு எட்டுன விஷயங்கள செய்யுங்க. நெறைய அனுபவங்கள வந்து வளர்த்துக்கோங்க. தெரியல அப்படின்னா தெரியாதவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தப்பே கிடையாது. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க இறங்குறீங்க அப்படின்னா, தெரியாம மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒருவேளை நீங்க அப்படி செய்றீங்க அப்படின்னா, அதனால உங்களுக்கு பாதிப்புகள் தான் இருக்குமே தவிர, எந்த வகையிலுமே நன்மைகள் இருக்காது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில மீனராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கைய நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதில எப்படி வந்து நீங்க பிரச்சனை இல்லாம வந்து வாழ முடியும்? உங்களுக்கு எந்த வகையில வந்து நன்மை செய்றவங்க யாரு? தீமை செய்றவங்க யாரு? அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. மேலும் மீனராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல வேலைப்பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். உங்களால முடிஞ்ச வேலைய செய்யுங்க. தேவையில்லாம உங்க மேல சுமைகள வந்து ஏத்திக்காதீங்க. உங்களால எந்த வேலை செய்யறதுக்கு முடியுமோ அதுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க. உங்களுடைய திறமையும், நீங்க உங்களுடைய உழைப்பையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசர வேலைகள எல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. உங்களால முடியறத செய்யுங்க. ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? வேலையினுடைய தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க எவ்வளோ வேலை செய்றீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த வேலைய செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்றது தான் முக்கியம். இது எல்லாத்தையுமே நினைவுல வைத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தொழில் ரீதியாக பின்னடைவுகள் அப்படின்லாம் எதுவும் இருக்காது. ஸோ நீங்க கவலைப்பட வேணாம். மேலும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன வழிபாடுகள் செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து எளிமையான ஒரு விஷயத்த தான் செய்ய போறீங்க. வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல நவகிரகங்கள்ல சூரியனுடைய வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
இது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பௌர்ணமியில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, இன்னும் நல்லது நடக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மீனராசி நேயர்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.